அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கிழமை நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது கல்வி செல்வங்கிறது உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு அறிவுத்திறன் ஏற்படும். தட்சிணாமூர்த்திங்கிறது யார் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் அவதாரத்தில் ஒருவர் தான் தட்சிணாமூர்த்தி. அதாவது தட்சிணாமூர்த்தி குரு பகவான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. குரு பகவான் நவக்கிரகத்தில் இருப்பார். 9 நவக்கிரகத்தில் இருக்கிறது தான் குரு பகவான். தட்சிணாமூர்த்திங்கிறது அவர் சிவபெருமானுடைய ஒரு அவதாரம். இவரை நம்ம வழிபடும்போது நமக்கு கல்வி செல்வங்கிறது உண்டாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதுக்கு நம்ம எல்லா நாளிலுமே இவரை வழிபடலாம் பொதுவாக. ஆனால் வியாழக்கிழமையில் குறிப்பிட்ட இந்த நாளில் வழிபடும்போது நமக்கு இப்போ பலன்கள் ரொம்ப கூடுதலாக இருக்கும். என்ன செய்யணும், சாயந்தரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகில் இருக்க சிவபெருமான் கோயில் எதாக இருந்தால் அங்கேயே தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் அவருக்கு வெள்ளை கலரில் மலர் வாங்கி கொடுக்கணும். இந்த தட்சிணாமூர்த்திங்கிறவர் இந்திரனுடைய சபையில் குருவாக இருந்தவர். அப்போ இவருக்கு இவரை குருவாகவே நம்ம வழிபடலாம். குருனா அதாவது தட்சிணாமூர்த்திங்கிறத இதாக வழிபடணும். ஆனால் நவக்கிரகங்களில் உள்ள குருவாக நினச்சி குரு நினைக்கப்படாது. ஏன்னா நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவான்கிறது வேறு. அவருக்கு மஞ்சள் கலர் ஆடை வாங்கி கொடுப்போம். இவருக்கு வெள்ளை கலரில் வஸ்திரங்கள் வாங்கி சாத்தலாம். வெள்ளை கலர் மலர்கள் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடும்போது, இப்போ படிப்புலலாம் சில பிள்ளைங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் அது மறந்து போயிடும். பரீட்சை சமயத்தில் ஒரு நல்ல ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கூட இவங்க வழிபடும் அந்த தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சு வரும்போது அங்கே அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், அறிவுத்திறன் கூடும். இப்போ ஒரு பரீட்சை எக்ஸாம் எழுத போயிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல வெற்றியை காண முடியும். இப்படி தொடர்ந்து ஒரு 9 வியாழக்கிழமை அவங்க இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். அதாவது என்னதான் நம்ம பரீட்சை எழுதினாலும் என்னதான் படித்தாலும் நமக்குன்னு சில லக்குன்னு இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த இது இவரை வழிபட அந்த அதிர்ஷ்டங்கிறது தானாகவே உருவாகும். அப்புறம் குழந்தை செல்வம் வேணுங்கவங்களும் இவரை வழிபடலாம். குழந்தை பாக்கியம் வேணுங்கவங்களும் வழிபடலாம். இவர் பொதுவாகவே இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது நம்ம எல்லா நாளுமே இவரை வழிபடலாம். முக்கியமாக திங்கக்கிழமையில் வழிபடலாம். சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை, அந்த நாளில் கூட வழிபடலாம். ஏன்னா சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தானே இந்த தட்சிணாமூர்த்தி. அப்போ திங்கக்கிழமை வழிபடலாம், வியாழக்கிழமையிலையும் வழிபடலாம். இந்த 2 நாள்லையுமே நம்ம வழிபடும் போது நமக்கு பலன்கள் கூடுதலாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்கு விரதம் இருந்தும் நிறைய பேர் வழிபடுவாங்க. விரதம் இல்லாமல் சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டும் நம்ம வழிபாடு செய்யலாம். ஒன்றும் செய்ய வேண்டாம், பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அவரை மனசார வழிபடணும். 9 முறை சுற்றி அந்த அவர் இருக்க அந்த இடத்த 9 முறை சுற்றி வலம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசார வழிபடும் போதே அவர் நமக்கு சகலவித செல்வ செழிப்புகளும் உண்டாவார். நம்ம என்ன நினைக்கமோ அந்த வரங்களை நமக்கு அருள்வார். அவர் பொதுவாகவே குழந்தைகளுடைய கல்வி செல்லத்துக்கு உகந்த ஒரு வழிபாடுங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஐகிரிவர் வழிபாடும் பண்ணுவாங்க. ஐகிரிவர் வழிபாடுக்கு அடுத்தது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன படித்தாலும் அதனுடைய இது மறக்காமல் நம்ம மனசில் நல்ல ஒரு சிந்தனையோட நம்ம படிப்பில் ஆனாலும் சரி, வேலை வாய்ப்பு சில பேர் நிறைய வேலைக்கு எழுதி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு கூட வேலைக்காக கூட இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது கூடிய விரைவில் அவங்களுக்கு வேலைங்கிறது கிடைச்சிரும். நீங்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சகலவித செல்வ செழிப்பும் கல்வி செல்வம் உண்டாகட்டும் நானும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.